12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் உங்களுக்கு முதல் 6 லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் எல்லாரோட டவுட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே 8லேருந்து 9 கேள்வி தான் கொடுத்துருக்கீங்க, இது மட்டும் போதுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் வெறும் 10லேருந்து 12லாம் கொடுக்கல, 8 9லாம் கொடுக்கல. பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சாப்டர் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு சூஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதுபோக இந்த ரியாக்ஷனும் கொடுத்துருக்கேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் 8 5வது லெசனில் உங்களுக்கு 15 வரைக்கும் கொடுத்துருந்தேன். 6வது லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 7 தான் இருக்கும். 7வது லெசன்லேருந்து வீடியோ போடுறதுக்கு பேலன்ஸ் 6 லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் முந்தைய வீடியோலேயே நான் சொல்லி முடிச்சிட்டேன். 7வது லெசன்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு வேறு எதுக்காக உங்களுக்கு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக 7லேருந்து 15 வரைக்கும் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி சொல்கிறத விட இந்த பிடிஎஃபையும் உங்களுக்கு டவுன்லோட் லிங்காக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டேன். இது பிடிஎஃப் லிங்க் டேரெக்டாகவே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ட்ரைவ் லிங்க்காகவே உங்களுக்கு கொடுத்துறேன். ஆக்சுவலாக என்னுடைய வெப்சைட்டுக்கெலாம் உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணல, ட்ரைவ் லிங்க்காகவே கொடுத்துறேன். முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ 7வது லெசனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சராசரி வினைவேகம் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் ஆகியவற்றை வரையறு. எக்ஸ்பிளைன் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வித் அன் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 2ல் கொடுத்துருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு வேதிவினையின் வேகத்தை வினைவேக மாற்றி எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன், துருப்பிடித்தல், இது எல்லாத்தையும் இரும்பு துருப்பிடித்தல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5ல் ஒரு வேதிவினையின் வேகத்தினை வினைபடு பொருள்களின் செறிவு எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை விளக்கு. ஆக்சுவலாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் வீடியோ போடுறீங்க சார், தமிழ் மீடியத்துக்கு போடுறதே இல்லை மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வருஷம் போடணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னே உங்களுக்கு கொஸ்டினை டைப் பண்ணி தனியாக எடுத்துடுவேன். மெட்டீரியலாக நான் கொடுக்கணும் அப்படின்னம்னா தமிழ் மீடியமுக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக வீடியோ போட வேண்டிய சூழல் இருந்தது. அதனால் உங்களுக்கு மெட்டீரியலாகவே கொண்டு வந்துட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15ஐயும் நான் ரீட் பண்ணி உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண விருப்பமில்லை, புரியுங்களா? இதுக்கான டவுன்லோட் லிங்க் டைரெக்டாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிங்கிள் கிளிக் தான் உங்களுக்கு பிடிஎஃப் என்ன செய்யும், உள்ளே போனீங்க அப்படின்னம்னா பிடிஎஃப் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே என்ன செஞ்சிடும், டவுன்லோட் ஆயிரும். சுத்த விடுறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுத்த விடலை, டேரெக்டாகவே கொடுத்துறேன். ஆல் தி பெஸ்ட்.